சொல்கிறேன் மேம். முதல்ல இவரை எங்கே பார்த்த, என்ன நடந்தது சொன்னேன்னா நான் அவரை அனுப்பிச்சிடுவேன். சரி மேம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன் மேம். வந்ததுமே பாப்பாவை கூட்டிட்டு வரக்குள்ள அங்கே குடிச்சிட்டு 2-3 ரவுடிங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கத்தியால் என்னை குத்த வந்துட்டாங்க. ஏன்? ஒரு அவங்களுக்குள்ள சண்டை இல்லை. நான் பாப்பா வயிறு வலிக்குது, நடக்க வச்சு ரொம்ப தூரம் கூட்டு வந்ததால வயிறு வலிக்குது. என்ன வயசு பாப்பாக்கு? பாப்பாக்கு 4 வயசு. சரி. டீக்கல்ல நின்றுட்டு இருந்தேன். அந்த டைமில் வெட்ட வந்தது. நான் பயந்துக்கிட்டு அப்புறம் இடையே வந்துட்டேன். வந்தது இவங்க பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்க அக்கா வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. சுந்தரி அக்கா வீட்டில் தான் இப்போ 3.5 மாசமா இருக்கிறேன். அங்கே தான் இருக்கிறேன். அங்கேருந்து பாப்பாவை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் விட்டு என்னை ஹோமில் விட சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே 1.5 மாதம் ஹோமில் இருந்துருக்குறேன் நான். இந்தமாரி சண்டையில் வெளியே துரத்தி நான் திருக்கோளூரில் இந்த உண்மை வில்லம்லாம் இருந்தது அந்த ஜிஹெச்சிக்கு பின்னாடி, அங்கே கேஸ் கொடுத்தேன். அங்கே கொடுத்தும் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க மேம். அப்புறம் 1.5 மாதம் ஹோமில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறமா அவங்க வீட்டுக்கு ஏதோ போகிற மாரி ஆயிடுச்சு. அங்கேருந்து வேலைக்கு போறியா? இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேம். இப்போ இங்கே வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனையால் இப்போ 2 வாரமாக லீவ் போட்டுக்கிறேன். எந்த பிரச்சனையால? குழந்தை வேணும், எனக்கு குழந்தை இல்லாமல் வேலை செய்ய போக முடியல வேலைக்கு. 4 வயசு. அப்போ நீ 19 வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டியா? பெரிய பையனுக்கு 6 வயசு மேம். ஓ, இன்னும் குழந்தை இருக்கா உனக்கு? எனக்கு 3 பசங்க இருக்குங்க. இது 2வது பாப்பா? 2வது பாப்பா. 3வது 2 வயசுல பையன்.